ஸ்டாலினுக்கு எல்லா பக்கத்திலையும் நண்பர்கள், விஜய்க்கு எல்லா பக்கத்திலையும் எதிரிகள். தமிழ்நாடு வரலாறுலேயே அதிர்ஷ்டசாலியான முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அவர் எதிர்கட்சியே கிடையாது. தமிழ்நாடு வரலாறுலேயே துரதிருஷ்டசாலியான முதலமைச்சர் விஜய். ஏன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு எல்லாரும் எதிரி. அவரால் அத்தனை பேரும் அவருக்கு இன்னைக்கு எதிராக நிற்கிறான், மீடியாவும் அவருக்கு எதிராக நிற்குது. ஸ்டாலினுக்கு எல்லா பக்கத்திலையும் நண்பர்கள், விஜய்க்கு எல்லா பக்கத்திலையும் எதிரிகள். அப்போ நீங்கள் அவங்க தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். முதல்ல விஜய் மீடியா கிட்ட பேசணும். முதலமைச்சர் விஜய் சரி அவர் பேசலையா, யாராவது எக்ஸ்பீரியன்ஸான அதிகாரிகள் அரசு சார்பாக கட்சி சார்பாக யாராவது 1-2 மந்திரிகளை பேசுறதுக்கு அனுமதிக்க அவர் நியமிக்கணும். இதை ரெண்டையும் செய்யலைன்னா இந்த விமர்சனங்கள் நாளுக்கு நாள் அதிகமாகும். கவர்மெண்ட் எனி கவர்மெண்ட் வில் கோ அன்பாப்புலர் டே பை டே. அப்போ வரும் நாட்களில் இவங்களோட பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாகவே மாறும். ஏன்னா ஸ்டாலின் அவருக்கு எதிர்கட்சி தலைவரே கிடையாது. தமிழ்நாடு வரலாறுலேயே அதிர்ஷ்டசாலியான முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அவர் எதிர்கட்சியே கிடையாது. தமிழ்நாடு வரலாறுலேயே துரதிருஷ்டசாலியான முதலமைச்சர் விஜய். ஏன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு எல்லாரும் எதிரி. அவரால் அத்தனை பேரும் அவருக்கு இன்னைக்கு எதிராக நிற்கிறான், மீடியாவும் அவருக்கு எதிராக நிற்குது. அப்போ இது மத்தியில் அவர் எதை பற்றியும் கவலைப்படாமல் யார் வேணால் என்ன வேணால் எழுதுங்க பேசுங்கன்னு நடந்து போய் கொண்டிருக்கிற இந்த அணுகுமுறை சிக்கலை உண்டாக்கும். அமைச்சர்களில் பெரும்பாலானவர்கள் புதியவர்களாக இருப்பதால் துறையே என்னன்னு தெரியாமலாம் அமைச்சர்கள் இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு இந்த அமைச்சர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இவர்கள் அடக்கி வாசிப்பது நல்லது, சோஷியல் மீடியாவை தொடாமல் இருக்கிறது கூட நல்லது. பயிற்சி வகுப்புகளுக்கு இந்த அமைச்சர்களுக்கு ஏற்பாடு செய்வது இன்னமும் வசதியாக இருக்கும். எல்லாருக்குமே அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு ஒரு விஷயம் தொடர்ந்து பேசப்பட்ட நிலையில ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸ்க்கு விஜய் அவர்கள் பதவி கொடுத்திருக்காரு, பொறுப்பு கொடுத்திருக்காரு. இது சாதகமா ஒரு புறமும் பாதகமா ஒரு புறமும் பேசப்படுது. ஆக்சுவலி இதோடைய கள நிலவரம் என்ன? ஆக்சுவலி இது சாதகம் தாங்க. சாதகம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவனக்கான வகையின நானேனா. அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்க, ஃப்ரெஷ்ஷாக அவுட்லுக் கொடுக்கணும். அதாவது இன்ஃபேக்ட் இந்த ஃபாரின் நியூஸ் ஏஜென்சிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு அசோசியேட்டட் ப்ரெஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, ஏபி, ராய்ட்டர்ஸ், ஏஎஃப்பி, ஏபி, இந்த 3 தான் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செய்தி நிறுவனங்கள், ஏஜென்சிஸ். இப்போ ஏஎன்ஐ மாதிரி அவங்களுக்கு ராய்ட்டர்ஸ்க்கு ஈக்குவலானது ஏபி, அசோசியேட்டட் ப்ரெஸ். அவங்கெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாலிசி என்னென்னா எம்ப்ளாய்மெண்ட் பாலிசியை ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு நாட்டில் 3 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடாது, 3 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. அவங்க எவ்ரி 3 இயர்ஸ் அவங்க ஒரு புது ரிப்போர்ட்டர், அந்த இப்போ இந்தியாவுக்கு ஒரு கரஸ்பாண்டன்ட் இருக்காங்கன்னா 3 இயர்ஸ்க்கு ஒரு கரஸ்பாண்டன்ட் மாறுவாங்க. ஏன் அதை அவங்க செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பாலிசி என்ன சொல்லுதுன்னா, எவ்ரி 3 இயர்ஸ் த ரீஜன் நீட்ஸ் அ நியூ லுக்.